தாவீதை பேசுகிறோம், யாக்கோபை பேசுகிறோம், ஏசாவை பேசுகிறோம், சரியா பாஸ்டர், நோவாவை பேசுகிறோம். ஆனால் பவுல் என்ன பண்ணாரு, வேதத்தில் இருக்கிற இயேசு இதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம மொழி மாற்றம் பண்ணி சம்பவங்களை பேசுகிறோம், சத்தியத்துக்கு வர மாட்டேங்கிறது. சரியா பாஸ்டர்? என்னன்னா நம்ம மொழி மாற்றம் பண்ணியிருக்கிறதுனால மொழி மாற்றம் பண்ண தமிழ் வேதத்தில் இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை காமிக்க முடியாது. சரியா? ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை புதிய உடன்படிக்கையில் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என்ன காரணம்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரே தரம் பாவ மன்னிப்பு இல்லை. உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி என்ன இல்லை, ஒரே தரம் பாவம். சரியா? ரெண்டாவது, உங்களுக்கும் எனக்கும் மறுபிறப்பு இருக்கு. வானகே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யார் கிடையாது. எபிரேயர் அழகாக எழுதாரு. எபிரேயர் நிருபத்தில் முன்னாடி ஓடினவங்க எல்லாம் விசுவாசத்துக்காக ஓடினாங்க. ஆனா எதை அடையணுமோ அதை என்ன செய்யல. அப்படி அடையாமல் போனவர்களை எடுத்து நீ எப்படி பேச முடியும் சபைக்கு? கரெக்ட் பாசனம் சொன்ன மாதிரி அவங்க பாவ மன்னிப்பு இல்ல, பரிசுத்தாவி அனுபவம் இல்ல, ரட்சிப்பின் அனுபவம் இல்ல. சரியா? ரட்சிப்பின் அனுபவம் முக்கியமான விஷயம். உள்ளான மனிதனும் வெளி மனிதனும் பிரிக்கிற அனுபவம் இல்லை. இது விளங்குறது. இப்ப அப்படி அந்த அனுபவம் இல்லாதவங்கள்ட்ட கூட்டிட்டு வந்து அவங்களுடைய அனுபவம் எப்படி கேட்க. சரியா? அப்ப ஆரம்பத்துல ஹெப்ராய் பீரியட்ல அவர் எப்படி இருந்தாரு, ஆண்டவர் எப்படி இடைப்பட்டாரு. இப்படி உதாரணம் சொன்னாங்க, சில பேருக்கு சரியா விளங்காம கூட பாருங்க. இப்ப தாவீது கையில வேதம் இருக்கு. சரியா? தாவீது கையில வேதம் இருக்கு. ஆபிரகாமுக்கு இந்த வேதம் ஒண்ணு இருந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. சரியா? ஆபிரகாமுக்கு வேதம் தெரியாது. ஆதாமுக்கு தெரியுமா வேதம் கையில தோரா இருந்துச்சு? தெரியாது. சரியா? அப்ப ஈசாவுக்கு தெரியுமா? யாக்கோபுக்கு தெரியுமா? இப்ப அவங்கள்ட்ட வந்து ஒரு வசனத்தை நீங்க சொல்லி கோட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, வேற அனுபவம் இல்லை. இப்ப அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியுமா? நம்ம முடியாது. அப்ப ஹெப்ராய் பீரியட்ல இருக்கிற ஜனங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வெறும் சத்தமாக இருந்தார். தேவன் சத்தமாக இருந்தார். கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். ஹெப்ராய் பீரியட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆதியாகமம் மட்டும் எடுத்துக்கலாம். ஆமா, 22 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆமா மாஸ்டர், அதெல்லாம் பின்னாடி நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் மாஸ்டர், இது படிக்கணும். அப்ப அந்த பீரியட்ல என்ன கிடையாதுன்னா வேதம்ங்கிற அனுபவம் இல்லை. சரியா? அப்ப அந்த பரிசுத்தவங்க வேதத்தை குறித்து ஒரு பெரிய கேள்வி அப்படி சொன்னா புரியாது. சரியா? அப்ப அவங்க ஒரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கருத்து. சரியா? அவங்களுக்கு ஆலயமும் தெரியுமா? பாவ மன்னிப்புக்கு இருந்துச்சா? இல்ல. கடவுளுக்கு பயந்தார்கள். எங்கெல்லாம் பலிபீடம் கட்டணுமோ கட்டினாங்க. ஆபிரகாம் வந்து பலிபீடம் கட்டினாரு, ஈசாக்கு கட்டினாரு, யாக்கோபு கட்டினாங்க. இந்த 7 பலிபீடத்துல ஒரே இடத்துல தான் பலி செலுத்தப்பட்டது. பலிபீடத்தை கட்டினாங்க, தொழுது கொண்டாங்க. பலி செலுத்தப்படவில்லை. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கடவுளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அல்ல. சரியா பாஸ்டர்? அப்ப ரெண்டாவது என்ன நடந்தது, ரவானிக்கல் பீரியட்ல ஆலயத்தை கொடுத்துட்டாரு, அங்கே வந்து இருக்கிறாரு. சரியா? அப்படி அவர் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் கொடுக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பின் ஒழுங்குமுறை இருக்கு, இதெல்லாம் செய்யறாங்க, பண்டிகை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன இல்லை, இப்ப இந்த 2 பேருக்கும் நம்ம பார்த்தோம், ஹெப்ராய் பீரியட் பார்க்குறோம், ரவானிக்கல் பீரியட் பார்க்குறோம். இவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, இவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. இந்த வேதம் இருக்கு, ஆலயம் இருக்கு, எல்லாம் பார்க்குறாங்க தானே. ஆனா இவங்களுக்கு என்ன அனுபவம் இல்லைன்னா மறுபிறப்பு இல்லை, பரிசுத்த புரிதவங்களுக்கு இது எதுவுமே இல்லை. சரியா?
அப்ப இவங்க அனுபவத்தை இதெல்லாம் பெற்றிருக்கிற மெசியானிக் பீரியட்ல இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இப்ப நமக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஹெப்ராய் பீரியட்ல இருக்கிற அனுபவம் இருக்கு, ரபானிக்கல் பீரியட் அனுபவம், மெசியானிக் பீரியட் அனுபவம் இருக்கு. இப்ப நமக்கு ராஜ்யம்ங்கிற கான்செப்ட் இருக்கு. நியூ டெஸ்ட்மென்ட் என்ன இருக்கு? ராஜ்யம், கிறிஸ்து தலையாக இருக்கிறதும் நம்முடைய உள்ளான மனுஷன் சரீரமாகிற கான்செப்ட் வந்து ஹெப்ராய் பீரியட்லயும் கிடையாது, ரபானிக்கல் பீரியட்லயும் கிடையாது. அதனாலதான் சீஷர்ல இப்படி சொல்றாரோ, நீங்கள் விசேஷித்தவர்கள். அதாவது கரெக்ட் தான் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, மறுபிறப்பு பிறந்தா ராஜ்யத்தை பார்க்கலாம். See the kingdom if you are born again. சொல்றாருமே, if you are born again, மறுபிறப்பு இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அப்ப ஹெப்ராய் பீரியட்ல தாவீது தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தாரா? இல்ல. ஆபிரகாம் பார்த்தாரா? இல்ல. அதனாலதான் பவுல் ரொம்ப அழகா இருக்கிறார். ஆபிரகாம் என்னத்தை கண்டா இருந்தா பண்ண அவனுக்கு என்ன கிடைக்கல? ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்கல? பாவம் கிடைக்கலையே, மறுபிறப்பு கிடைக்கலையே உங்களுக்கு. ஆமாம். அப்ப உங்களுக்கு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்க பொழுது நாம அவங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுக்க முடியும். அப்ப சபை சொல்ல வேண்டிய சக்தி என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த விசேஷங்களை அப்ப சபைக்கு தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவை. சரியா? சரியா பாஸ்டர்? அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் அப்படிதான் ஃபார்ம் ஆகுது. இதைத்தான் பவுல் அறிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. இப்போ நம்ம எப்ராயத்தை நான் தரவ உங்களுக்கு உபதேசம் பண்ற காரணம் என்னன்னா, சத்தியம் பிபிலிக்கல் சத்தியம் இப்படிதான். மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தான், கிறிஸ்துவுக்கு பிதா. சரியா பாஸ்? இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு சில சுவிசேஷகர்கள் பண்ணின குளறுபடினால எல்லாம் ஒன்னா போட்டு குழப்பி திரித்துவமே பெண்ணாச்சு. கொலாப்ஸாய் ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னா வேத அறிவு இல்லை, சரியா புரிஞ்சுக்கல. சரியான வேத அறிவு இல்லாதபடினால், வேதத்தை பகுத்து போதிக்காதபடியினால், சுவிசேஷகர்களும் தீர்க்கதரிசிகளும் போதிக்க ஆரம்பித்தபடியினால் அவர்கள் கொடுக்கப்பட்ட வெளிச்சம் நல்லா புரிஞ்சு நல்லா புரியுது சார். கண்ணில் படிச்ச டாக்டர், கண்ணுக்கு படிச்ச டாக்டர் ஹார்ட்டுக்கு பார்க்கணும். சரியா? உங்களுக்கு கண்ணுக்கு படிச்ச டாக்டர் சொல்லுங்க, நீங்கள் ப்ராப்ளம் ஹார்ட்டுன்னு போய் கண்ணு டாக்டர் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஃபர் பண்ணிடுங்க. சரியா? இங்கே போங்க, இவர் தான் சரியாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் மாத்திரம் ஒரு பெரிய பிழை என்னன்னா, என்னுடைய அழைப்பு சுவிசேஷ அழைப்பாக இருந்தாலும் உபதேசம் வரும்போது நானே பண்ணுவேன். அப்புறம் எப்படி ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும்? என்னுடைய அழைப்பு என்னன்னு பார்க்கணும். என்னுடைய அழைப்பு சுவிசேஷ அழைப்புனா நான் நற்செய்தி அறிவிக்கலாம். ஆனால் ஆத்மாவுக்கு என்ன பண்ண முடியாது? உபதேசிக்க முடியாது. என்னிடத்துல பேய் ஓடும், பிசாசோடும், அற்புதம் நடக்கும், தீர்க்கதரிசனம் சொல்லும், சுகமாக்குறது நடக்கும், எல்லாம் என்னோட நடக்கும். ஆனால் நான் உபதேசிக்க தகுதியானவன் அல்ல, பிரசங்கிக்க தகுதியானவன். என்னுடைய அழைப்பு பிரசங்கம். சரியா? என்னால் ஜனங்கள் ஆயிரக்கணக்கான பேரை உருவாக்க முடியும். ஆனால் ஜனங்களுக்காக நான் கற்ப வேதனைப்பட முடியுமா அப்படின்னா முடியாது. சபையின் ஊழியக்காரருக்கு மாத்திரம்தான், அதுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் வித்தியாசம். சட தரலா கூடுறதுனால எடுக்க முடியாது. புதிய உடன்படிக்கையில 5 விதமான ஊழியங்கள். ஆமா, 5 வகையான ஊழியத்துல கற்ப வேதனைப்படுற ஊழியம் வந்து சபை ஊழியம். அது போதிக்கிறவங்களுக்கு தான் புரியும். அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம அந்த வேதனையை பட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா உருவாக்கணும். அங்கே சேர்க்கிறதோட முடிஞ்சு. பிரச்சனை என்னன்னு சொன்னா, சபைகளிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால தான் சத்தியம் அநேக விசுவாசிகளுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். கரெக்ட். வேதத்தை குறித்ததான இந்த அறிவும் இல்லாமல் இருக்கிற ஒரு பெரிய காரியம். சபைக்குள்ளே சுவிசேஷம் போகுது. இப்போ அதனால என்னன்னா, சபையிலே என்ன நடக்குது, திரும்ப திரும்ப சுவிசேஷம் பண்ணப்படுறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ எகிப்துல இருந்த போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கேட்டுச்சு? அந்த ரத்தம் இருக்குது, யுவர் சேஃப் யுவர் சேஃப் யுவர் சேஃப் சொல்றாங்கல்ல, அதை எதை இங்கேயும் நினைக்கிறான். நம்ம திருச்சபைக்கு வந்தால் சேஃப் சேஃப் ஒரு சபைக்கு வெளியே வந்து சுவிசேஷம் அறிவிச்சு, அதுக்கப்புறம் சபையில் வந்து சத்தியத்தை போதிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் கொண்டு வரீங்க.
ஆனால் சபைக்கு வந்து சுவிசேஷத்தை கேட்காம சில விடுதலை பெற்றதுனால நன்மை பெற்றதுனால சபைக்கு வரதுனால கிறிஸ்துவை பற்றி அதாவது சுவிசேஷத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க அது இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அதாவது என்னன்னா சபையில் சுவிசேஷம் சொல்வது தவறுன்னு சொல்ல மாட்டேன், தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதையே சுவிசேஷமே சபைக்கு வச்சிடக்கூடாது அந்த உபதேசம். அப்போ சபையில் வந்து 2 விதமான ஊழியம் செய்யணும். ஒன்று பிரசங்கம் பண்ணணும், அது வந்து காமன். இப்போ சண்டே பண்ணுறதுலாம் காமனாக பண்ணிடணும். ஸோ எல்லா தரமான ஜனங்களுக்கும். ஆனால் புதன்கிழமை வைக்கணும், அது ஒரு ஸ்டடியாக வைக்கணும். உபதேசம் வந்து நீங்கள் ஸ்டடிஸ் வைக்கணும். அது வந்து 5 to 7 எல்லாமே ஜென்ரல் தான். அது வந்து நம்ம அதுதான் இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசுவோம். பிரசங்கம்னா என்ன, ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ்ல அதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம். பிரசங்கம்னா என்ன, உபதேசம்னா என்ன, சபை என்ன செய்யணும், சபை எப்படி தற்காத்துக்கணும், சபை எதுக்கு ஆயத்தப்படணும், சரியா? இப்படி நிறைய நம்ம மற்றையிலேருந்து ஆரம்பிச்சோன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிகிட்டே போகிறோம், கிளாரிஃபை பண்ணிகிட்டே போகிறோம், சரியா? நமக்கு வந்து என்னென்னா கேட்குற பரிசுத்தவான்கள் திருச்சபை போகிறவங்கன்னு சொன்னால் கண்டென்ட்டை கேட்டு போய் திருப்பி அதை போய் ஒரு இதாக போட்டு பண்ணாமல் நிறைய கற்றுக்கொள்ளுங்க, சபைகளை ஆயத்தப்படுத்துங்க. நம்ம சபை வந்து ஆண்டவர் சொல்கிறார், அது சரீரத்தை சுத்தப்படுத்திக்கணும், சுத்தமாக வைத்திருக்கணும், வெளிச்சமாக வைத்திருக்கணும். திரும்பவும் சொல்லுகிறேன், இவர்களுடைய இரத்தப்பணி, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைகளின் இரத்தப்பணியை நம்மிடத்தில் தான் கேட்பார். அதனால தான் பவுல் அப்படியே பயந்து நடுங்குகிறார். அவர் சொல்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் ஒன்றையும் மறைக்காமல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு செய்த ஊழியத்தை உண்மையாக செய்த அப்படின்னால் உங்கள் இரத்த பணிக்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு எல்லா பரிசுத்தவான்களும் பெரிய போதகராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்தால்தான் நித்திய ஜீவன். ஆமென். ஏன் சொன்னால் எகிப்திலிருந்து வர்ற ஜனங்கள் எல்லாருமே கானானுக்குள்ள போயிடலாங்கிற ஒரு சந்தோஷமான செய்திக்குள்ளே தான் வந்தாங்க. ஆனால் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்களுடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாமான்கள் எல்லாமே எகிப்திய தெய்வங்கள் உள்ளே இருந்ததை தேவன் அதை அறிந்திருந்தால் வனாந்தரத்தில் வைத்து அவங்க எல்லாவற்றையும் வெளியில் எடுத்து போடணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அவங்க எல்லாருமே கூடாரத்துக்குள்ளாக எதை வைத்திருந்தாங்கன்னு சொன்னால் புறஜாதிகளின் தெய்வங்களை வைத்துக்கொண்டு 40 வருஷம் சுமந்தார்கள் சொல்லி நம்ம அப்போஸ்தலர் வீட்டில் பார்க்குறோமே. கர்த்தரே விரும்புகிறார், நீங்களே வெளியில் எடுத்து போடுங்க, என்னை வந்து பாருங்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பின்பு நம்ம ஜென்ம சுபாவங்களை அழிக்க வேண்டும். நாளுக்கு நாள் அழித்து உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவு வளர்ந்து திருச்சபையாகிய நாம் எல்லாரும் தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்குள் வளர்ந்து அவருடைய சரீரமாக கனி கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த உபதேச ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். எங்களிடத்துல அநேக போதகர்கள் படிக்கிறாங்க, அநேக போதகர்கள் போய் அநேக இடங்களில் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு திரளான கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இனி வருகிற நாட்களில் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு செய்தி காத்திருக்கிறோம். இது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை தந்து உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும், உங்களுடைய ஊழியர்கள் மத்தியிலும், உங்களுடைய விசுவாசிகள் மத்தியிலும் இப்படிப்பட்ட ஆதரவுகளை நீங்கள் தரக்கூடிய அன்பாக கேட்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கும் அருமையான போதகர் ரவி அவர்கள் உங்களுக்கு அதற்குரிய பதிலையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் கொடுங்கள். இதுதான் எங்களுடைய பாரமும், வேறு எந்த நோக்கமும் அல்ல. ஆகவே நீங்கள் இதில் ஒத்துழைக்கும்படி உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.